இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய பி பிளாக் எலிமெண்ட்ஸில் குரூப் 3ல இருக்கக்கூடிய போரான், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டை வந்து நாம் எப்படி வந்து இயற்கையில் எப்படி கிடைக்குது, அதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அடுத்தது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, அடுத்தது யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு எலிமெண்ட்ஸ். இந்த அலுமினியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. அது என்ன காரணம்னா, அதனுடைய வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருப்பதுனால இப்போ ஏரோப்ளேன் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு முக்கால்வாசி அது துருப்பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி கண்டக்ஷன், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஆர் ஹீட் கண்டக்ஷன், இந்த மாதிரியான கண்டக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இது எவ்வளவு நம்மளுடைய பூமியில் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் எர்த்து 7.3%. ஒரு சென்ட்டில் வந்து 7.3 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது அதிகமாக இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம், எல்லா கமர்ஷியல் யூஸ்லேயும் நம்ம வந்து அதிகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பூமியில் அதிக அளவு 7.3, ஒரு சென்ட்டில் 7.3 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இவற்றினுடைய ஓர்ஸ் பார்த்தோம்னா 3 கேட்டகரியில் இருக்குது. 3 மெயின் ஓர்ஸ். ஒன்று பாக்சைட், நெக்ஸ்ட் வந்து கிரையோலைட், அடுத்தது கொரண்டம். இந்த பாக்சைட் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவை பார்த்தோம்னா Al2O3 H2O அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிரையோலைட் Na3 AlF6ன்னு சொல்லியிருக்கிறோம், இது வந்து கிரையோலைட். அடுத்தது கோரண்டம் Al2O3. இந்த மூணு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ். மூணுலேயுமே வந்து என்ன இருக்குதுன்னா அலுமினியம் இருக்குது. ஆனால் மூணுலேயும் இருந்தாலும் இது வந்து மேக்சிமம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடிய மெயின் ஓர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய மெயின் ஓர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பாக்சைட்டை தான் வந்து இதனுடைய மெயின் ஓராக எடுத்துருக்குறாங்க. அப்போ பாக்சைட்டோட மெயின் ஓராக எடுத்துக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அதில் இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும் மெயினாக. அப்போ இது வந்து அலுமினியம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது வந்து எவ்வளோ பூமியில் அதிகமாக கிடைக்குதுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மூணை சொல்லிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஓர்ஸ் தான் மெயினான ஓர்ஸு. அப்போ இந்த 3 ஓர்ஸ்லேருந்து இந்த 3 ஓர்ஸ்லேயும் அதிகமான அளவு அலுமினியம் கிடைக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதிகமாக கிடைக்கக்கூடிய ஓர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாக்சைட். அந்த பாக்சைட்டுங்கிற ஓரை தான் நம்ம என்ன செய்கிறோம், பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டு அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத டைஜஸ்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டர் சம் ப்ரெஷர் அண்ட் 130 டிகிரி செல்சியஸ். அதாவது அந்த ஓரை எடுத்துக்கிட்டு அந்த வந்து டைஜஸ்ட் பண்ணுறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அதுக்கு சம் ப்ரெஷர் கொடுக்குறோம், அப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு 130 டிகிரி டெம்பரேச்சர் ஹீட்டில் வச்சு அது வந்து ஒரு டைஜஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே செட்டில் ஒன்று வைக்கிறோம். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அலுமினா ஆர் டிசால்வ்டு டு சோடியம் மெட்டா அலுமினேட். அந்த பாக்சைடில் இருக்கக்கூடிய அலுமினா வந்து என்ன செய்யும், டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆகி எதில் செய்கிறது, எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம போட்டிருக்கிறதுனால சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கக்கூடிய ஃபார்மேஷனில் நமக்கு கிடைக்குது. அப்போ பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய பாக்சைட் எடுத்துக்கிறோம், அதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு சம் ப்ரெஷர் கொடுத்து ஹீட்டிங் கொடுக்குறோம். ஹீட்டை கொடுத்து ஒரு டைஜஸ்டிவ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ள ரியாக்ஷன்ஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய அலுமினியம் என்ன செய்யுது அப்படின்னா டிசால்வ்டு, அதிலிருந்து கரைஞ்சி அலுமினியம் ஓர்லேருந்து கரைஞ்சி டிசால்வ் ஆகி எதில் வந்து கிடைக்குதுன்னா சோடியம் மெட்டா அலுமினேட். சோடியம் மெட்டா அலுமினேட்டாக நமக்கு கிடைக்குது. அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருப்போம், நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கலக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, பிரிசிப்டேட்டாக அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன கிடைக்குது, அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கக்கூடிய பிரிசிப்டேட் கிடைக்குது.
அப்போ பாக்சைட்டை எடுத்து பவுடர் ஃபார்மில் அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட அண்டர் சம் ப்ரெஷர் 130 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி சம் டைஜஸ்டிக் டைமத்தில் ஒரு 1 or 3 hours வச்சு விட்டுடுறோம். அதிலிருந்து அலுமினியம் ஓர்லேருந்து நமக்கு டிசால்வ் ஆகி சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுறோம். அப்படி ஸ்டிர் பண்ணும்போது நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிற பிரிசிபிடேட் நமக்கு கிடைக்குது. இந்த பிரிசிபிடேட் வந்து அடுத்தது அந்த அது வந்து வெட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈரப்பதத்தாக இருக்கிறதுனால அதை என்ன செய்கிறோம், தென் இட் இஸ் இக்னைட்டட் அட் 1500 டிகிரி செல்சியஸ். அதை வந்து என்ன செய்கிறோம், நல்லா வெப்பப்படுத்துகிறோம். அப்போ எரிக்கிறோம். அப்படி எரிக்கும் பொழுது எவ்வளோ டிகிரி எடுத்துக்கிறோம்னா 1500 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணி, அப்படி ஹீட் பண்ணும்பொழுது அதில் உள்ள மாய்ச்சர் பூரா ரிமூவ் ஆகிட்டு பியூர் மெட்டல் கிடைக்கும். அந்த பியூர் மெட்டல் தான் அலுமினா நமக்கு கிடைக்கிறது. கெட் எ பியூர் அலுமினா. அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் அலுமினாவாக கிடைக்கும். அந்த பியூர் அலுமினாவை தான் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மால்டன் கிறிஸ்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸில் 800 to 1000 டிகிரி செல்சியஸில் மெட்டல் எலக்ட்ரோலைட்டில் கிண்டுறோம். அப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டுங்கிறது உள்ளே போட்டு ஆனோடு கேத்தோடுங்கிற ரெண்டு எலக்ட்ரோடை வச்சு அந்த மெட்டலை பிரிக்கிறோம். அலுமினாவை நம்ம கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுறோம். எலக்ட்ரோலைட் மெத்தடில் செப்பரேட் பண்ணும்பொழுது அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல் தான் ஒரிஜினலாக பியூர் மெட்டலாக நமக்கு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். அப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட்டை இக்னைட் பண்ணுறோம். 1500 டிகிரி செல்சியஸில் இக்னைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பியூர் அலுமினாவை மால்டன் கிறிஸ்டலைட்டுங்கிறதுல 800 to 1100 டிகிரி செல்சியஸில் மெட்டல் எலக்ட்ரோலைட்டில் நம்ம உள்ளே போட்டு வச்சுருந்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய மெட்டல் தான் பியூர் மெட்டலாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்தில் அது எங்கேருந்து கிடைக்குது, எவ்வளோ கிடைக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் வந்து என்ன, அதோட எந்த ஓர்லேருந்து மெயினாக நம்ம அலுமினியம் தயாரிக்கிறோம், பியூர் அலுமினா வந்து நம்ம எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பாக்சைட்டு. அது சம் கண்டிஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி பியூர் அலுமினாவை எடுத்துக்கிறோம். இப்போ பியூர் அலுமினாவை எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இட் இஸ் வெரி லைட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைட் மெட்டல்னா என்ன, லைட் மெட்டலுங்கிறது வெயிட் ரொம்ப இலகுவாக இருக்கிறது, லேஸாக இருக்கக்கூடிய மெட்டலை தான் வெரி லைட் மெட்டல்னு சொல்கிறோம். அப்போ இந்த அலுமினியம் அப்படின்னு சொன்னோம்னா அலுமினியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அலுமினியம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். இட் இஸ் குட் கண்டக்டர். இது வந்து நல்லா கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறது. என்னத்தை கடத்துது அப்படின்னு சொன்னால் ஹீட் எனர்ஜியும் கடத்தும், அடுத்தது எலக்ட்ரிசிட்டியும் கடத்தக்கூடிய பண்பு இதுகிட்ட இருக்குது. அப்போ ரெண்டு வகையான ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம். இதனுடைய பண்பு பார்த்தோம்னா லைட்டாக இருக்குது, அதாவது வெயிட் கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கண்டக்டர் நல்ல கண்டக்டராக இருக்குது, குட் கண்டக்டர்னு சொல்கிறோம். அதாவது ஹீட் எனர்ஜியும் ஈஸியாக கடத்தும், அடுத்தது எலக்ட்ரிசிட்டியவும் என்ன செய்யுது, ஈஸியாக கடத்துறதுனால தட் இஸ் ஏ குட் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இது எதோட வினைபுரிஞ்சதுன்னா என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் வந்து ஏரை வந்து நம்ம பியூர் ஏரோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த விதமான ரியாக்ஷனும் நடக்காது. டு நாட் ரியாக்ட் வித் பியூர் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஏரோட முழுமையாக இது வந்து ரியாக்ட் பண்ணாது, வினைப்படாது. அப்போ என்ன மாதிரியான ஏரில் பண்ணணும்னா மாய்ச்சர் ஏர். மாய்ச்சர் ஏருங்கிறது அந்த வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்லாமல் அதோட மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காற்றுன்னு சொல்லுவோம்ல ஏர், அந்த ஏரோட ரியாக்ட் பண்ணும் அலுமினியம். அப்போ ஏரோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ட்ரை ஆக்சைடு நமக்கு அலுமினியம் கிடைக்குது, அலுமினியம் ட்ரை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. அடுத்தது வாட்டரோட என்ன ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அலுமினியம் அதே தான். இந்த பியூர் அலுமினியம் நாட் அஃபெக்டட் டு பியூர் வாட்டர். பியூர் வாட்டரில் இந்த அலுமினியமும் என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது. பியூர் அலுமினியம் பியூர் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இம்பியூர் அலுமினியத்தை எடுத்துக்கிட்டு இம்பியூர் வாட்டரோட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அலுமினியம் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். அலுமினியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அலுமினியம் இந்த மாதிரி அலுமினியம் ட்ரை ஆக்சைடாக கிடைக்குது. அப்புறம் H2S கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வாட்டரோட. அப்போ பியூர் ஏர்லையும் ரியாக்ட் பண்ணாது, பியூர் வாட்டர்லையும் ரியாக்ட் பண்ணாது. அப்போ இம்பியூர் ஏர் அண்ட் இம்பியூர் வாட்டர் இந்த மாதிரி உள்ளத்துல தான் அது ரியாக்ட் பண்ணுது. அடுத்தது அல்கலியோட ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரெடிலி டு டிசால்வ் த அல்கலி. அப்போ அல்கலிங்கிறது என்ன, ஏதாவது ஒரு
காரம், அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடோ சோடியம் கார்பனேட்டு இது போல சொல்லக்கூடிய ஒரு காரம். அப்போ அலுமினியத்தை எடுத்துக்கிறோம். அலுமினியம் ஸ்ட்ராங் ஆல்கலி அப்படின்னு சொன்னோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. லைட் பேஸ் அப்படின்னு சொல்றது இது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பேஸ். எது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வீக் பேஸ் அப்படின்னு சொன்னால் சோடியம் கார்பனேட். அப்போ அந்த வீக் பேஸோட அலுமினியம் ரியாக்ட் ஆகி இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, இந்த கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணி சோடியம் அலுமினேட் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா அல்கலியோட ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் அலுமினேட், NaAlO3 அப்படிங்கக்கூடிய இந்த அலுமினேட் சோடியம் அலுமினேட் கிடைக்குது. பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு அண்டு எவால்வேஷன் ஆஃப் H2 மாலிகூல்ஸும் நமக்கு கிடைக்குது. அப்போ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு இது வெயிட் லைட்டாக இருக்குது, அடுத்தது இது வந்து குட் கண்டக்டராக இருக்குது, இதை பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பியூர் ஏரோட ரியாக்ட் ஆகாது, இம்பியூர் ஏரோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ட்ரை ஆக்சைடு கிடைக்குது. அதே போல் இம்பியூர் வாட்டரில் ரியாக்ட் ஆகும், பியூர் ஏரில் வந்து பியூர் வாட்டரில் ரியாக்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இம்பியூர் வாட்டரோட ரியாக்ட் ஆகி அலுமினியம் ட்ரை ஆக்சைடும் H2 மாலிகூல்ஸையும் எவாப்ரேட் பண்ணுது. த நெக்ஸ்ட்டு ஆல்கலிஸ் காரத்தோட. அப்போ ஒரு வீக் பேஸ் எடுத்துக்கிட்டு அதோட அலுமினியத்தை ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னால் பியூர் மெட்டலான அலுமினியத்தை ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு சோடியம் அலுமினேட் NaAlO3 அப்படிங்கக்கூடிய பியூர் அதாவது சோடியம் அலுமினேட் கிடைக்குது. பை ப்ராடக்டாக சோடியம் கார்பன் டை ஆக்சைடும் H2 மாலிகூல்ஸும் நமக்கு கிடைக்குது. அப்போ இது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அடுத்தது அதனுடைய யூசேஜ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா யூசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் யூஸ்டு டு ஹவுஸ்ஹோல்டு மெட்டீரியல். இட் இஸ் யூஸ்டு டு ஹவுஸ்ஹோல்டு மெட்டீரியல். ஹவுஸ்ஹோல்டுனா வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்துறதை பார்த்தோம்னா இந்த ஹவுஸ்ஹோல்டு மெட்டல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டில் இப்போ குக்கர் பாத்திரம் பயன்படுத்துகிறோம், அது எல்லாமே அலுமினியம் தான். அதே போல் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டல்ங்கிறதுனால நம்ம வீட்டு உபயோக பொருட்களுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் இட் இஸ் யூஸ்டு டு ஹவுஸ்ஹோல்டு. அண்ட் ஏரோப்ளேன் பார்ட்ஸ். ஏரோப்ளேன் பார்ட்ஸ் இப்போ பறக்கக்கூடிய ஏரோப்ளேன் பார்த்தோம்னா அதனுடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ரெடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அலுமினியங்கிறது நம்மளுடைய வெயிட் ரெடியூஸ் ஆன மெட்டல், லைட் மெட்டல்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால் அதனுடைய யூசேஜில் இட் இஸ் யூஸ்டு டு ஹவுஸ்ஹோல்டு அண்ட் ஏரோப்ளேன் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மெடிசனில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் லைட்டான வெயிட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காக அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஹவுஸ்ஹோல்டில் பயன்படுது, ஏரோப்ளேனில் பயன்படுது அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பயன்படுது. அப்போ யூசேஜ் இந்த இதெல்லாம். அடுத்தது அலுமினியம் ஃபாயில்ஸ். அலுமினியம் ஃபாயில்ஸுங்கிறது இப்போ சிகரெட் வந்து கெட்டு போகாமல் அல்லது ஈரப்படாமல் இருக்கிறதுக்கு மேலே ஃபாயில்ஸ் போடுவாங்க. அலுமினியம் ஃபாயில்ஸ் அது ஒரு வகையான பேப்பர், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எந்த டெம்பரேச்சரோ அதிலிருந்து வெளியே விடாது, வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை உள்ளே கொண்டு போகாது, அது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் அலுமினியம் ஃபாயில்ஸ்ன்னு பயன்படுத்துவாங்க. பிஸ்கெட்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த முறுமுறுப்பு தன்மை அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஈரப்பதமோ அல்லது டெம்பரேச்சர் எதுவுமே உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்கட்டையோ சரி வேறு மெட்டீரியலையோ எதையுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த அலுமினியம் ஃபாயில்ஸ். நிறைய இந்த ஃபுட்டு பேக்கிங் பண்ணுற இடத்துலையும் இந்த அலுமினியம் ஃபாயில்ஸை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அதனுடைய ஹீட் வந்து குறையாமல் இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. அப்போ அலுமினியம் ஃபாயில்ஸ். அடுத்தது அலுமின்ஸ், ஆலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆலம், அந்த ஆலம்ஸ் ஆர் யூஸ்டு டு பெயிண்ட்ஸ் டையிங். இது வந்து இந்த அலுமினியம் எது தயாரிக்கிறதுல பயன்படுதுன்னா ஆலம். ஆலம்ங்கிறது என்னன்னு சொல்லணும்னா பிறகு பார்ப்போம், சைடாக அடுத்தது பார்ப்போம். அப்போ ஆலம் அந்த அலுமினியத்திலிருந்து வரக்கூடியது ஆலம் ப்ரிப்ரேஷன். அந்த ஆலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா பெயிண்ட் டையிங், பெயிண்ட் ஃபேக்ட்ரி பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனியில் பயன்படும். அடுத்தது டையிங், துணிகளுக்கு சாயம் ஏற்றக்கூடிய அந்த டையிங்கில் பயன்படுது. அப்போ ஆலம்ஸ் ஆர் யூஸ்டு பெயிண்ட் அண்ட் டையிங்.
இது அலுமினியத்தோட யூசேஜ். யூஸ்டு டு ரெடியூசிங் ஏஜெண்ட், ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் பயன்படுது. அலுமினியம் வந்து அலுமினியம் ட்ரை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜெண்ட். எத்தனையோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்டாக எதை பயன்படுத்துவோம்னா இந்த அலுமினியம் பயன்படுத்துவோம், அலுமினியம் காம்பவுண்டை வந்து பயன்படுத்துவோம். இது அதனுடைய யூசேஜ். அப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் போரான் ஃபேமிலியில் போரான் பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக அலுமினியம் பார்த்துருக்குறோம். அலுமினியத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் எங்கேருந்து பண்ணிருக்கிறோம், அதனுடைய ஓர் என்ன, ஓர்ஸ்லாம் என்னென்ன ஓர்ஸு, மெயின் ஓர்ஸ் பாக்சைட்டுன்னு சொன்னோம், அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். ப்ரிப்பேர் பண்ணத ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம், லைட் வெயிட்னு சொன்னோம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதனுடைய யூசேஜ். இந்த யூசேஜில் ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல் தயாரிப்போம். அடுத்தது பார்த்தோம்னா ஏரோப்ளேன் பார்ட்ஸு, அடுத்தது சர்ஜிக்கல் பார்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது அலுமினியம் ஃபாயில்ஸ், ஒரு ஃபுட்டு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது அலுமினியம் ஃபாயில்ஸு. அடுத்தது அலுமினியம் ஆலம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆலம்ஸ் வந்து பெயிண்ட்டு அண்டு டையிங்கில் பயன்படுது. அதுக்கு அடுத்ததாக இட் இஸ் ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஆலம்ஸ், ஆலம் அப்படிங்கிறது என்ன? ஆலம் இஸ் டபுள் சால்ட். ஆலம்ங்கிறது வேற என்னன்னா, இது அடுத்த ஒரு ஹெட்டிங். இப்போ ஆலம்னா என்னன்னா, அது ஒரு சிங்கிள் சால்ட்டாக இல்லாமல் டபுள் சால்ட்டாக இணைஞ்சிருக்கிறது. ஆலம்ங்கிறது டபுள் சால்ட்டாக இணைஞ்சிருக்கும், அதை தான் சொல்லுவோம் ஆலம் இஸ் ஏ டபுள் சால்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஆலம்ஸ் கொடுத்துருக்குறோம். இது K2SO4, இது ஒரு சால்ட்டு, K2SO4ங்கிற ஒரு சால்ட்டு. அடுத்தது அலுமினியம் ட்ரை சல்பேட், இது ஒரு சால்ட். இந்த 2 சால்ட்டையும் இணைக்கிறது, இதுக்கு பேர் பொட்டாஷ் ஆலும். அதே போல் சோடியம் சல்பேட் எடுத்துக்கிறோம். இந்த ஆலம்ஸ் கரெக்டாக அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம இது பொட்டாசியம் ஆளுங்கிறத பொட்டாசியம் சல்பேட் எடுத்துக்கிட்டதுனால பொட்டாசியம் ஆலும், சோடியம் சல்பேட் எடுத்துக்கிட்டதுனால சோடியம் ஆலும். அப்போ பாக்கி இருக்கிறது இது அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். இது அப்படின்னா அமோனியம் ஆலும். அப்போ பொட்டாசியம் சல்பேட் இருந்ததுன்னா பொட்டாசியம் ஆலும், சோடியம் சல்பேட் இருந்ததுன்னா சோடியம் ஆலும், அமோனியம் சல்பேட் இருந்ததுன்னா அமோனியம் ஆலும். அப்போ இதுதான் ஆலம்ஸ். அப்போ ஆலம்ங்கிறது 2 சால்ட் ஆர் கம்பைன்டு டு ஃபார்ம் ஏ ஆலும், டபுள் சால்ட். அந்த ஆலத்தில் எப்பொழுதுமே 2 வகையான சால்ட் இருக்கும். ஒன்று அலுமினியம் சல்பேட்டு, இன்னொன்று பொட்டாசியம் சல்பேட்டா அல்லது சோடியம் சல்பேட்டா அல்லது அமோனியம் சல்பேட்டாங்கிறத பொறுத்து அதனுடைய ஆலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பொட்டாசியம் சல்பேட் இருந்ததுன்னா பொட்டாசியம் ஆலும், சோடியம் சல்பேட் இருந்ததுன்னா சோடியம் ஆலும், அமோனியம் சல்பேட் இருந்ததுன்னா அமோனியம் ஆலும். இதுதான் அதனுடைய ஆலம்ஸ். அப்போ பெயிண்டில் ஆலம்ஸ் வந்து பயன்படுது. அந்த ஆலம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டண்டான ஒன்று விஷயம் அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். அப்போ ஒரு கார்பனோட ஆக்சைடு இணையிறதுனால என்ன கிடைக்குது, என்ன மாதிரியான மெட்டல் ஃபார்ம் ஆகுது? அப்போ கார்பனோட ஆச்சுன்னா மோனாக்சைடு, CO கார்பன் மோனாக்சைடு. அடுத்தது சிலிக்கன் மோனாக்சைடு. அப்போ ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப் ஃபார்ம் ஏ மோனாக்சைடு. அப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் மோனாக்சைடு ப்ரிப்பரேஷனை ஃபார்ம் பண்ணும். எலிமெண்ட்ஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து மோனாக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கன் ஆக்சிஜன் சேர்ந்து சிலிக்கன் மோனாக்சைடு. இதோடு மட்டும் இல்லாமல் as well as டைஆக்சைடு ஆல்சோ ப்ரொடியூசஸ். டைஆக்சைடு என்ன? 2 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ், கார்பன் டைஆக்சைடு, சிலிக்கன் டைஆக்சைடு, லெட் டைஆக்சைடு. அப்போ டைஆக்சைட்ஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசஸ். அப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொன்னோம்னா கார்பனோட ஆக்சிஜன் இணையுது. அப்படி இணையும் பொழுது மோனாக்சைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரே ஒரு ஆக்சைடு இருக்கிறதுனால மோனாக்சைடு, 2 ஆக்சைட்ஸ் இருந்ததுன்னா ஆக்சிஜன் இருந்ததுன்னா டைஆக்சைடு. அப்போ மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணுது, டைஆக்சைடும் ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 ஆக்சைட்ஸை நம்ம பற்றி பர்சனலாக பார்க்கணுன்னா CO2 இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைடு ஆஃப் கார்பன். கார்பனில் CO2 எடுத்துக்கிறோம். இந்த CO2ங்கிறது என்ன மாதிரியான சுச்சுவேஷனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிள்னா நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறது. அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைடு ஆஃப் த கார்பன். இப்போ சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ known as சிலிக்கா.
கார்பன் டை ஆக்சைடு. அதே போல் சிலிக்கன் டை ஆக்சைடை வந்து நம்ம எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா சிலிக்கா. அப்போ சிலிக்கான்னு சொல்லிட்டோம்னாலே அதில் என்ன இருக்குது? சிலிக்கன் டை ஆக்சைடு. அப்போ இது எப்படி இருக்குது? இந்த சிலிக்காங்கிறது எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைடு இன் போத் ஆக்சைடு. ரெண்டு ஆக்சைடையும் கம்பேர் பண்ணும் பொழுது எது அதிகமான ஸ்டேபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு. இட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைடு இன் போத் ஆக்சைடு. போத் ஆக்சைடு மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சிலிக்கன் டை ஆக்சைடு. அந்த ரெண்டு ஆக்சைடையும் கம்பேர் பண்ணும்பொழுது சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா CO2. CO2ங்கிறது ஒரு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். CO2 வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். பட் சிலிக்கான், சிலிக்காங்கிறது சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான்னாலே மண்ணுன்னு அர்த்தம். அப்போ அந்த மண், இப்போ ஒரு மணல் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது? சாலிடாக இருக்குது. அப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத விட சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம். அதனால தான் CO2 இஸ் கேசியஸ் ஸ்டேட் பட் சிலிக்கா இஸ் சாலிட், திட நிலைமையில் இருக்குது. அதனால சிலிக்கன் டை ஆக்சைடு ஆர் சிலிக்கா இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கம்பேர்டு டு கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கான ரீசன் என்ன காரணம்? ஏன் வந்து CO2 வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அது வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிலிக்கன் டை ஆக்சைடு சிலிக்கா இஸ் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸை பார்க்குறோம். இப்போ கார்பனுடைய ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் சைஸ். கார்பனுடைய அணு வெரி ஸ்மால் சைஸ். அப்போ சின்ன சைஸாக இருக்குது. அதனால் அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 0.77 ஆம்ஸ்ட்ராங். அதனுடைய சைஸ் சொல்லும் பொழுது ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லுவாங்க. ஆட்டத்தினுடைய சைஸ் சொல்லும் பொழுது ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லும் பொழுது 0.77 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் a positively charged nucleus attract the bonding electron strongly. அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ், பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸை அட்ராக்ட் பண்ணுது. எதுக்கு? பாண்டிங் எலக்ட்ரான் வந்து, பாண்டிங் எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை அட்ராக்ட் பண்ணணும். அப்படி எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அது பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் அட்ராக்ட் த பாண்டிங் எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி. அப்போ பாண்டிங் எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணும்போது அண்ட் does not permit the oxygen atom. அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும் பொழுது ஆக்சிஜன் ஆட்டம் வந்து என்ன செய்யாது? பெர்மிட் பண்ணாது. ஆக்சிஜன் ஆட்டம் அப்போ என்ன செய்யும்போது ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண does not permit the oxygen atom to combine with one another carbon. அப்போ ஒரு கார்பன் ஆட்டம் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸை அதை வந்து பாண்டிங் எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும் பொழுது டஸ் நாட் பெர்மிட் த ஆக்சிஜன் ஆட்டம். அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செய்யுது? கார்பனை இன்னொரு கார்பனோடு இணைக்கிறதுக்கு பர்மிட் பண்ண மாட்டேங்குது. அதனால் அதனுடைய பாண்டிங் வந்து வீக்காக இருக்குது. பட் சிலிக்கன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிலிக்கன் ஆட்டம் ஏஸ் ஏ லார்ஜர் சைஸ். இப்போ லார்ஜர் சைஸுங்கும் போது 1.17 ஆம்ஸ்ட்ராங். அப்போ பெரிய சைஸ் தென் கம்பேர்டு டு கார்பன். கார்பனையும் சிலிக்கனையும் கம்பேர் பண்ணும்பொழுது சிலிக்கன் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ அதே கேஸ் அப்படியே பார்க்குறோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் அட்ராக்ட் த பாண்டிங் எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி பட் த ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு பிட்வீன் டூ ஆட்டம். இங்கே என்ன செய்யுது? அதே சைஸ் பெருசாக, சிலிக்கனுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது? பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பாண்டிங் எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறத இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செய்யுது? ஷேர் பண்ணிக்குது. எதோட? இன்னொரு சிலிக்கனோட இது வந்து அந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் பண்ணுது. ஆனால் என்ன செய்யுது? கார்பனில், கார்பன் டை ஆக்சைடில் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது? ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு அனதர் ஒன்று ஆக்சிஜன் ஆட்டம் கார்பன் ஆட்டத்தோட ஷேர் பண்ண மாட்டேங்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அதே ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு சிலிக்கனோட இன்னொரு சிலிக்கனை என்ன செய்யுது? அட்ராக்ட் பண்ணிக்குது.
ஆனால் இந்த அட்ராக்ஷன் எங்கே இல்லை, கார்பன் டை ஆக்சைடில் இல்லை. ஒரு கார்பன் ஆட்டம், அதை ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார்பனோடு மட்டும் இருக்குது, இன்னொரு கார்பனோடு இணைய அங்கே பர்மிட் பண்ண மாட்டேங்குது. அந்த ஆக்சிஜன் ஆட்டம் கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் பர்மிட் பண்ண மாட்டேங்குது. இங்கே சிலிக்கனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் பர்மிட் பண்ணுது. டு ஷேர்டு பிட்வீன் டூ ஆட்டம். எந்த ஆட்டம்? ரெண்டு சிலிக்கன் ஆட்டத்தோட ஷேர் பண்ணிக்குது. அப்படி ஷேர் பண்ணுறதுனால ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் ஜெயிண்ட் மாலிகுல் ஆஃப் சிலிக்கன் டை ஆக்சைடு மாலிகுல். த ஜெயிண்ட்னா என்ன? பெரிய ஒரு சிலிக்காவாக நமக்கு கிடைக்குது, சிலிக்கா மாலிகூல்ஸாக கிடைக்குது. அதுதான் அப்போ இன்னொரு சிலிக்கனோட இந்த ஆக்சிஜன் பர்மிட் பண்ணுறதுனால பெரிய நமக்கு சிலிக்கன் மாலிகூல், சிலிக்கா மாலிகூல்ஸாக நமக்கு கிடைக்குது. அதுதான் பெரிய சைஸாக இருக்கும். அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஒரு சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டு சிலிக்கனோட அட்ராக்ட் பண்ணுது. அதே போல் இங்கே இந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அப்போ இதே போல் ஃபார்மேஷன் அங்கே வரல. ஆக்சிஜன் வந்து அந்த மாதிரி பர்மிட் பண்ணிக்கல, இங்கே பர்மிட் பண்ணுது. அதனால் இது ஒரு ஜெயிண்ட் மாலிகூல்ஸ். ஜெயிண்ட் மாலிகூல்னால் பெரிய மாலிகூல்ஸ் ஆகும், ஸ்ட்ராங்கான பிணைப்பாகவும் இருக்குது. அதால் தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கம்பேர்டு டு கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேஸ் அண்ட் சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் சாலிட் because of the carbon atom is slow small size then compared to silicon. சிலிக்கனோட கார்பன் ஆட்டம் ஸ்மால் சைஸாக இருக்குது. அதனால் பாசிட்டிவ்லி சார்ஜு ஆட்டத்தை நியூக்ளியஸை அட்ராக்ட் பண்ணும்போது, பாண்டிங் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் does not permit the oxygen atom to combine another carbon. ஆனால் இங்கே என்ன செய்யுது? அந்த ஆக்சிஜன் ஆட்டம் பர்மிட் பண்ணுது, இன்னொரு சிலிக்கன் ஆட்டத்தோட பர்மிட் பண்ணுறதுனால டு ஃபார்மேஷன் ஏ ஜெயிண்ட் மாலிகுல் ஆஃப் சிலிக்கா. அதற்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இது. ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பனை பார்த்துருக்குறோம். அதில் கார்பன் டை ஆக்சைட்ஸு, அடுத்தது சிலிக்கா. இது ரெண்டும் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கேசியஸ் ஸ்டேட்லேயும் சிலிக்கா வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்தராக இப்போ நம்ம இதனுடைய அடுத்த இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை ஒரு ஸ்மால் சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அலுமினியத்தினுடைய நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஓர் வந்து என்ன, அது எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம். அடுத்தது அதனுடைய யூசேஜ் பார்த்தோம். இந்த யூசேஜில் மெயினானது என்னென்ன, நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு, ஏரோப்ளேன் பார்ட்டுகள் அண்ட் சர்ஜிக்கல் பார்ட்லாம் நம்ம தயார் பண்ணுறோங்கிறது தெரியுது. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆலம் இதை பற்றி பார்த்துருக்குறோம். ஆலம்ங்கிறது பெயிண்ட் அண்ட் பெயிண்ட்லேயும் டையிங்லேயும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜெண்ட். ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுதுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது ஆலம்னா என்னன்னு பார்த்தோம். ஆலம்ங்கிறது ஒரு டபுள் சால்ட், ரெண்டு சால்ட் மிக்ஸ் ஆனது தான் ஆலம்னு சொல்லுவோம். ஒன்று பொட்டாசியம் சல்பேட் இணைஞ்சிருந்ததுன்னா பொட்டாசியம் சல்பேட், அலுமினியம் சல்பேட், அதாவது அலுமினியம் ட்ரை சல்பேட் அப்படிங்கிற ரெண்டு சால்ட் மிக்ஸ் ஆகிறதுனால இது டபுள்டு சால்ட்டுன்னு சொல்லுவோம். இது பொட்டாஷ் ஆலும். அடுத்தது இதை பார்த்தோம் அப்படின்னா சோடியம் சல்பேட் இணையிறதுனால சோடியம் ஆலும், அமோனியம் சல்பேட் இணையிறதுனால அமோனியம் ஆலும்னுங்கிறத நம்ம ஆலும் பற்றி பார்த்தோம். இப்போ ஆலும் அடுத்தது ஆக்சைடு ஆஃப் கார்பன். அப்போ ஆக்சைடு ஆஃப் கார்பனில் என்ன பார்த்துருக்குறோம்? ஒரு கார்பனோட ஆக்சிஜன் சேர்றதுனால என்ன ஃபார்ம் ஆகும்? மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும், டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஆல் எலிமெண்ட்ஸ் டு குரூப் ஆஃப் டு ஃபார்ம் ஏ மோனாக்சைடு as well as டைஆக்சைடு. டைஆக்சைடும் ஃபார்ம், மோனாக்சைடு, அதாவது கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கன் மோனாக்சைடு. இப்போ டைஆக்சைட்ஸில் நம்ம சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு அண்ட் லெட் டை ஆக்சைடு, இந்த மாதிரி டைஆக்சைட்ஸு ஃபார்ம் ஆகுது. அப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்தது சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிலிக்கான்னு சொல்கிறோம். அடுத்தது இதுவும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது ரெண்டை காட்டிலும் ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு
அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன ரீசன்? CO2 வந்து கேஸாக இருக்கிறதுக்கும் சிலிக்கன் டை ஆக்சைடு சிலிக்கா இஸ் சாலிடாக இருக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். அந்த பார்த்தது தான் அதனுடைய சைஸு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதோட சேரக்கூடிய எலிமெண்ட் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜு நியூக்ளியஸ் வந்து பாண்டிங் எலக்ட்ரானோட சேரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சன் ஆட்டமாவது என்ன செய்யுது? டஸ் நாட் பர்மிட் த அனதர் கார்பன் ஆட்டம். இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட அது பர்மிட் பண்ண மாட்டாங்குது இணையறதுக்கு. அதனால் அது வீக்கராக இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்குது. இங்கே சிலிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சைஸு பெருசு 1.17 ஆம்ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸும் அடுத்தது பாண்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஸ்ட்ராங்காக அதனுடைய பைண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சன் ஆட்டம் ஷேர் பண்ணிக்குது. ஷேரிங் பிட்வீன் த 2 ஆட்டம்ஸ், அந்த 2 ஆட்டத்தையும் 2 சிலிக்கன் ஆட்டத்தையும் ஷேர் பண்ணிக்குது. அதோட ஃபார்மேஷன் ஏற்படுத்துறதுனால நமக்கு ஒரு ஜெயின் மாலிகூல்ஸாக கிடைக்குது. அப்போ அந்த ஜெயின் மாலிகூல்ஸுங்கிறது தான் என்ன அப்படின்னா SiO2 அல்லது சிலிக்கான்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு சிலிக்கன், ஒரு ஆக்சன் மாலிகூல் 2 சிலிக்கனோட இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னாலே தெரியும். ஆக்சன், சிலிக்கன், சிலிக்கன். இங்கே அதே போல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இதோட நம்ம இன்னைக்கு இந்த பார்ட் ஆஃப் அந்த சிலிக்கன் பார்ட்டை முடிக்கிறோம். அனதர் பார்ட்டில் நம்ம வி வில் மீட் த